சுஹதாக்களையும் நான் சொல்லவில்லை. அவர்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் தான், சொந்தமானவர்கள் தான், அவர்களையும் சொல்லவில்லை. ஆனால் இன்னும் சில அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் சுஹதாக்கள் இல்லாமல் சில அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி இருப்பதை பார்த்து பிகுர்பிஹிம் வ மக்அதிஹிம், அல்லாஹ்வோடு நெருங்கி இருப்பதை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் ஆச்சரியப்படுவார்கள். அவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, யார் இவங்க, இவ்வளவு பெரிய நெருக்கம். நபிமார்கள் நெருங்கி இருப்பாங்க, அது வேறு விஷயம். சுஹதாக்கள் நெருங்கி இருப்பார்கள், அது வேறு விடயம். ஆனால் அவர்கள் அல்லாமல் இன்னும் சிலர் இப்படி நெருங்கி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள், ஆச்சரியப்படுவார்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பதை பார்த்து என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருந்த ஒரு கிராமவாசி எழுந்து தன்னுடைய முழங்கால்களின் மீது நின்று கொண்டு தன்னுடைய 2 கைகளையும் இப்படி விரித்துக் கொண்டார். முட்டுக்கால நிக்கிறார், முழங்கால் போட்டுட்டு நின்று கொண்டு வக்கஃப ஃபீ நாஹியத்தில் கௌமி அராபியுன் ஃபஜஸா அலா ருக்பதைஹி, தன்னுடைய 2 முழங்காலின் மீது நின்று கொண்டு வரமா பி யதைஹி, 2 கையையும் விரித்து கேட்டார். அவர் கேட்கிறார், கால ஹத்தித்னா யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹும் மன்ஹும், நாயகமே அப்படின்னா அவங்க யாரு? நபிமார்களுக்கு உண்டான சிறப்பு, சுஹதாக்களுடைய சிறப்புகளை அறிஞ்சிருக்கிறோம். அவர்கள் இல்லாமல் இன்னும் சிலருக்கு மகத்தான சிறப்பு இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே, அவர்கள் யார் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த கிராமவாசி கேட்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அந்த சொல்வதற்கு முன்பாக நான் ஒரு செய்தி இப்ப சொல்லிடுறேன். சொல்லப்படக்கூடிய செய்திகளை தவறாக திரித்து பேசிவிடக் கூடாது. அப்படி பேசுவதற்கு கைவந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆஹா பாத்தீங்களா, நபிமார்களோட மேலானவங்க இருக்கிறாங்களா அவுலியாக்கள், அப்படி நான் சொல்லல. நபிமார்களே ஆச்சரியப்படுவார்கள், சுஹதாக்களை விட மேலானவர்களா அவுலியாக்கள், அப்படியும் நான் சொல்லவில்லை. சுஹதாக்களும் ஆச்சரியப்படுவார்கள். நபிமார்களும் சுஹதாக்களினுடைய ஆச்சரியத்திற்கு உட்பட்டு, ஏன்னா அவங்க சிலருடைய வாயை நம்ம என்ன செய்யணும், டேப் போட வேண்டி இருக்கிறதுனால இதை நான் பேசி சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன், சொல்லி ஆகணும். அருமையானவர்களே, எனவே அத்தகையவர்களே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு யார் அவர்கள் நாயகமே என்று கேட்ட மாத்திரத்தில் இவங்க சொல்றாங்க, இப்னு மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி அந்த கிராமவாசி கேட்டதும் கண்மணி நாயகத்தினுடைய திருமுகத்தை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், ஃபரைது ஃபீ வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் புஷ்ரா, அப்படி முகம் மலர்ந்து அப்படியே பேசினார்கள், அப்படியே சிரிச்சிட்டாங்க. மன நிறைவோடு முகத்தை பார்க்கிறதுக்கு கொள்ளை அழகு, அவ்வளவு அழகாக இருந்தார்கள். வலிமார்களை பற்றி பேசுவது என்றால் நபிமார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இன்பம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய முகத்தை பார்த்தேன், அப்படியே மலர்ந்தது என்று குறிப்பிட்டு விட்டு அவர்கள் சொன்னார்கள், ஹும் இபாதும் மின் இபாதில்லாஹ், அவர்களும் அல்லாஹ்வினுடைய அடியார்களின் என்றும் உள்ளவர்கள் தான். ஒமிம் புல்தானின் ஷத்தா, இந்த உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் அவர்கள் இருக்கிறாங்க. உலகத்தின் கியாமத் வரைக்கும் பல பகுதிகளிலும் இருப்பார்கள். அந்த நாதாக்கள் வலிமார்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் உலகினுடைய பல பகுதிகளிலும் இருப்பார்கள். ஆனா ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இருக்கும். இந்த வலிமா இருக்கும், அந்த வலிக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். செல்போன் மூலமாக அல்ல, செல்போன் மூலமாக அல்ல, லெட்டர் தொடர்பு அல்ல, இன்டர்நெட் அல்ல, மெயில் அல்ல. இதெல்லாம் அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பாருங்க இவரெல்லாம் எப்படி சொல்றாரு, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. யதவாசலூன, அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். லம் யகுன் பைனஹும் அர்ஹாமுன், அவர்களுக்கு மத்தியிலே குடும்ப உறவுகள் கூட இருக்காது. அப்படின்னா இந்த தொடர்புலாம் எதுவுமே இல்லை. கொடுக்கல் வாங்கலினுடைய தொடர்பு இருக்காது, பிறகு கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். யதவாசலூன பிஹா, அவர்கள் தொடர்பு கொள்வது எப்படி தெரியுமா? பிரூஹிஹிம் பி அர்வாஹிஹிம், அவர்களுடைய ரூஹுகளை கொண்டு தொடர்பு கொள்வார்கள். ரூஹுண்டா என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கே நிறைய காலங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே. எனவே ரூஹுகளின் மூலமாக தொடர்பு கொள்வார்கள். யதவாசலூன யதஹாபூன, அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்வார்கள். இந்த ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய வழி இந்தியாவுக்கு தொடர்பு கொள்வார்,
அமெரிக்கால ஒரு ஒலி இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே தொடர்பு. சொல்வது நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமெரிக்கான்னு சொன்னாங்களான்னு கேட்காதீங்க, உலகம் முழுவதிலும் இருப்பார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொடர்பு ரூஹானியத்தான தொடர்பு என்று அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கியாமத்திலே இந்த செய்தியோடு என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் இடையில நிறுத்த இயல, இந்த செய்தியோடு நான் நிறைத்துக் கொள்கிறேன். யதஹாப்பூன பிரூஹில்லாஹ், ரூஹோடு ரூஹை கொண்டு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். யஜஅலுல்லாஹு வுஜூஹஹும் நூரா, அல்லாஹ் அவர்களுடைய முகங்களை ஒளி பிரகாசமாக நூறாக பிரைட்டாக ஆக்கி வைத்திருப்பான். வயஜஅலு லஹும் மனாபிர் மின் லுஅ்லுஇன், முத்துக்களாலான மிம்பர்கள் வைக்கப்பட்டிருக்கும் கியாமத்திலே. எங்க? குத்தாமிர் ரஹ்மான், அல்லாஹ்விற்கு முன்பாக சமூகத்திலே, அல்லாஹ்வின் சமூகத்திலே அவர்கள் முத்துக்களாலான மிம்பரிலே அமர்ந்திருப்பார்கள். யஃப்ஸஉன் நாஸ், மக்கள் எல்லாம் திடுக்கிட்டு பயந்து அலறிக்கொண்டு ஓடும் சமயத்தில் லா யஃப்ஸஉன், நிம்மதியாக இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. யகாஃபுன் நாஸ், மக்கள் பயப்படுவார்கள். வலா யகாஃபூன், இவர்கள் அஞ்சவும் மாட்டார்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமும் கவலையும் இந்த உலகத்திலும் இல்லை, ஆகிரத்திலும் இல்லை. அத்தகைய பெருமக்களை பற்றி பிடிப்பதின் மூலமாக உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக, நித்தியமாக யார் அவர்களை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கும் பயம் இல்லை, அவர்களுக்கும் அச்சமில்லை. அப்படி ஒரு பாக்கியத்தை தரீக்கத்தின் மூலமாக நாங்கள் பெற முடியும். இந்த மண் அடிக்கடி நான் சொல்வது போன்று தரீக்கத்தினுடைய மண், தரீக்கத்து மட்டுமே இந்த மண்ணில் இருக்க வேண்டும். தரீக்கத்துக்கு முரணானவைகள் இதில் இருக்கக்கூடாது. இருப்பவர்கள் உணர்ந்து சிந்தித்து சொல்லப்பட்ட செய்திகளினுடைய ஆழமும் அகலமும் நீளமும் பலமும் கணமும் எத்தகையது என்பதை உணர்ந்து கொள்வார்களேயானால் அவர்களுடைய இதயம் திறந்து கொள்ளும். இதயத்தை திறப்பது நாம் அல்ல என்றாலும் அப்படி திறப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். நாடுங்கள் கிடைக்கும், நாடினால் கிடைக்கும், புறக்கணித்தால் அவர்கள் நஷ்டவாளர்கள் என கூறிக்கொண்டு, இதயம் திறக்கப்பட்ட கண்கள் திறந்த பரிசுத்த நாவு உடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி வைத்து அல்லாஹுவை அறிந்த பெருமக்களோடு, அல்லாஹுவை நெருங்கிய பெருமக்களோடு, அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கமாக ஆக்கி அந்த இறைவனை அடைந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.